எக்ஸர்சைஸ் 3.6ல 4 சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த ஈக்குவல் இந்த ஈக்குவல் டூக்கு இந்த பக்கம் எக்ஸ வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போணும். இதுதான் பிரச்சனை. ஓகேவா? இங்க பாருங்க. இதான் இந்த ஈக்குவல் டூக்கு இந்த பக்கம் இதெல்லாம் இருக்கா? எக்ஸ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போணும். பாருங்க, இப்ப இந்த -4 இந்த -4 ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? +4 ஆயிரும். நல்லா கவனிங்க. மைனஸ் ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஆகும். பிளஸ் ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். இன்டூ ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். டிவிஷன் ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் ரூல்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. அதே மாரி இந்த மைனஸோ, பிளஸ்ஸோ, மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ நம்பர் கூட சேர்ந்து போச்சுன்னா தான் இந்த சேஞ்சஸ் நடக்கும். இது நீங்க ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித் நம்பர். இல்ல நான் வெறுமனே சைன மட்டும் அந்த பக்கம் கொண்டு போறேன் அப்டின்னா, எந்த சேஞ்சுமே நடக்காது. அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்ஸ் பார்ப்போம். ரைட். இப்போ ஈக்குவல் டூக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு? 10/3 இருக்கா? இப்போ நீங்க இந்த சைட்ல இருந்து என்ன கொண்டு போறீங்க? இந்த -4 ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா, +4 ஆயிடும். ஆமாவா? ரைட். இப்போ ஈக்குவல் டூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? 2x/3 இத அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்தது. ஒரு சைடு நல்லா ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஃபிராக்ஷன், இன்னொரு இது நம்பர், நடுவுல பிளஸ்ஸோ, மைனஸோ வந்துச்சுன்னா, இந்த ஃபிராக்ஷன்ல இருக்கிற டினாமினேட்டர போயி இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணணும். இது ரூல். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ரூல் என்ன? ஒரு சைடு ஃபிராக்ஷன், இன்னொரு இது நம்பரா இருக்கணும். நடுவுல பிளஸ்ஸோ, மைனஸோ இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் இருந்தா இப்படி போடக்கூடாது. பிளஸ்ஸோ, மைனஸோ இருந்தா தான் இது பண்ண முடியும். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. 10 plus 4 into 3 12 divided by 3. ஃபர்ஸ்ட் இந்த டிவிஷன் இதுக்கு இந்த 10க்கு மட்டும் தானே இருந்தது. இப்ப பாருங்க ஹோல் டிவைடட் பை இதாயிருச்சு. ஹோல் டிவைடட் பை 3 ஆயிருச்சு. இப்போ ஈக்குவல் டூக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்னோட டினாமினேட்டர்ல ஒரே நம்பர் இருந்தா கேன்சல் ஆயிடும். அடுத்தது பாருங்க. மிச்சம் என்ன இருக்கு? 2x ஈக்குவல் டு 10 பிளஸ் 12. ஆமாவா? ஸோ அப்போ நல்லா கவனி. ஒரு நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ, அதுதான் அதோட சைன். ஓகேவா? இப்ப இந்த 10க்கு முன்னாடி எந்த சைனுமே இல்ல. அப்பன்னா என்ன பண்றது? ஒரு நம்பருக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லன்னா, நீங்களா அத பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். மைனஸ்ன்னு குடுத்திருந்தா மட்டும் தான் அது மைனஸ். எதுவும் குடுக்கல அப்டின்னா, அது பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ +10 +12 பெரிய நம்பர்ல இருக்க சைன் என்ன? பிளஸ். அப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு கண்ணா. எப்பயுமே இந்த மாரி ஆடிஷன் இருந்ததுன்னா, பெரிய நம்பர்ல இருக்க சைன போட்டுறணும். அடுத்தது பிளஸ் இன்டூ பிளஸ், பிளஸ். மைனஸ் இன்டூ மைனஸ், பிளஸ். பிளஸ் இன்டூ மைனஸ், மைனஸ். மைனஸ் இன்டூ பிளஸ், மைனஸ். சரியா? இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன இருக்கு? இங்க பாரு பிளஸ் இருக்கு. அப்போ நம்ம இத என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். அப்போ 2, 22 ஆயிடுச்சா? பெரிய நம்பர்ல இருக்கிற சைன போடணும். இத ஆட் பண்ணுமா, மைனஸ் பண்ணுமாங்கிறதுக்கு இந்த டேபிள பார்க்கணும். சைன் டேபிள. புரிஞ்சுதா? ரைட். அப்ப 2x ஈக்குவல் டூ 22. நல்லா கவனிங்க. இப்ப இந்த xக்கும் 2க்கும் நடுவுல எந்த சைனுமே இல்ல. ஆமாவா? 2 2 நம்பருக்கு நடுவுல எந்த சைனுமே இல்ல அப்டின்னா, நீங்க அத என்னன்னு எடுத்துக்கணும் அப்டின்னா, மல்டிப்ளிகேஷன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டூக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும்? டிவிஷனா மாறும். அப்போ x இஸ் ஈக்குவல் டூ 22 டிவைடட் பை 2. ஆமாவா? டிவிஷனா மாறிடும். டிவைட் பை 2. அப்போ இந்த 2 இந்த 2 2 டேபிள்ல இது 1 டைம். 2 டேபிள்ல 22 எத்தன டைம்ஸ் வரும்? 11 டைம். அப்ப x இஸ் ஈக்குவல் டூ 11. இந்த சம் புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டேபிள்ஸும், இந்த டேபிளும் ரொம்ப முக்கியம். சரியா? இந்த 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.